தமிழகம் முழுவதும் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை மத்திய சாலை மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி துவக்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் நடைபெற்ற விழாவில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி 2873.12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் பங்கேற்றனர். இந்த விழாவில் பேசிய அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக சாலை திட்ட பணிகளை விரைந்து முடிக்க மத்திய அரசு நிதி உதவி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேசிய நெடுஞ்சாலையை மேம்படுத்தும் பணிகளை நிறைவேற்றுவதில் மாநில அரசோடு இணைந்து மாநில நெடுஞ்சாலைத்துறை முனைப்போடு செயல்படுத்தி வருகிறது என்பதை இத்தருணத்தில் தெரிவிப்பதோடு தமிழ்நாட்டிற்கு நிதியினை கூடுதலாக மத்திய அரசு வழங்கிய திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு உதவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். விழாவில் தொடர்ந்து பேசிய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழகத்தில் மேலும் 125 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் இந்த ஆண்டே செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். குளைச்சல் துறைமுகத்தை பிரதமர் மோடியும் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் தொடங்கி வைக்க வேண்டும் என தான் விரும்புவதாகவும் அவர் கூறினார். கோட்டாரிலே மேம்பாலம் அமைப்பதற்கான திட்டம், செட்டிக்குளத்திலே மேம்பாலம் அமைப்பதற்கான திட்டம், ஒழுகினேஸ்வரியிலே மேம்பாலம் அமைப்பதற்கான திட்டம், இந்த 2 திட்டங்களுக்காக ஏறக்குறைய 125 கோடி ரூபாய் இந்த ஆண்டு நாம் ஒதுக்கீடு செய்கிறோம் என்பதையும் உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன். என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, என்னுடைய லட்சியம், பிரதமர் அவர்களும் தமிழகத்துடைய முதல்வர் அவர்களும் வந்து குளச்சலைக்கான அடிக்கல் நாட்டு விழாவை கூடிய விரைவில் நடத்த வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அதற்கு எல்லாமல்ல இறைவனுடைய அருளையும் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஒத்துழைப்பை கேட்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். விழாவில் பேசிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, சாலை திட்ட பணிகளுக்கு நிலம் கையகப்படுத்த தமிழக அரசு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். That we are ready to construct this ring road with our own cost, but I will request him regarding the land acquisition, you please help us from the state government of Tamil Nadu. If you have any problem in the land acquisition cost, we will try to accommodate something there. Yet today the minister assured me that Honorable Chief Minister clearly indicates that she will cooperate for this project and we will stand behind all of my department for the completing of this project, and this is a great relief for me, and that's the reason today I am going to declare that we will definitely going to start the work of this Kolachal port as early as possible. இதைத் தொடர்ந்து மாலை 3 மணி அளவில் மதுரை விரகனூர் சாலையில் நடைபெறும் விழாவில் பங்கேற்கும் கட்கரி 1965.5 கோடி ரூபாய் செலவிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார்.